ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் உங்களுக்கு ரெடியாக இருக்குது, நிறையவே இருக்குது. 4 செக்மெண்ட்ஸும் ரெடியாக இருக்குது. பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ டு த ஷோ. இது ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸ் வித் மீ வினோத் சுகுமாரன். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட். கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே டாப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஒரு மூவினா கண்டிப்பாக கான் சிட்டி இந்த படத்தை வந்து மென்ஷன் பண்ணலாம். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ். வித்தியாசமான கதைக்களத்தோட இந்த படத்தோட டீம்லாம் ப்ரொமோஷன் பண்ணி படத்தை சொன்ன மாதிரி கடந்த வாரம் ரிலீஸ் பண்ணாங்க. முக்கியமான கதாபாத்திரத்தில் வடிவுக்கரசி, யோகி பாபு இந்த மாதிரி பல செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 லட்சம், 1.25 கோடி, 1.5 கோடி, இந்த மாதிரி ஒரு நாளும் படத்தோட வெல்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஒன் வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு கான் சிட்டி திரைப்படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.25 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக இந்த திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கூட ஹாலிவுட்லேருந்து தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட பேர் சூப்பர் கேர்ள். ரீசெண்ட் டைமில் ரிலீஸ் ஆன படங்களில் ஹாலிவுட்க்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க மக்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து டாப்பில் வைக்கலாம். விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தை பாசிட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. பல்வேறு மொழிகளில் இந்தியா முழுக்க படம் வந்து டப் பண்ணி ரிலீஸ் செய்யப்பட்டது. தமிழில் மட்டுமே இது வரைக்கும் 41 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடச்சிருக்கு. தெலுங்கில் 5 லட்சம். எஸ், அஃப்கோர்ஸ் இந்தியிலையும் வந்து கண்டிப்பாக படம் வந்து ரிலீஸ் ஆகும் இல்லையா, அங்கேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் தான் இந்த படத்துக்கு மக்கள் வந்து வெல்கம் வந்து இந்தியில் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே கிடைச்ச ரெஸ்பான்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா எஸ், அஃப்கோர்ஸ் வெறும் 2 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக சூப்பர் கேர்ள் திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் லோ பட்ஜெட் கேட்டகரியிலையும் ஒரு சில படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் ப்ராமிஸும் ஒன் ஆஃப் ஒரு மூவி. லோ பட்ஜெட் கேட்டகரியில் ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த படத்துக்கு மக்களோட வெல்கம் அப்படின்றது ரொம்ப லோவாக தான் கிடைச்சிருக்கு. பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் ப்ராமிஸ் திரைப்படம் பிளேஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இந்த மாதிரியான வெல்கம் தான் மக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. சினிமா துறையில் ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. ஒரு ஹீரோயின் வந்து இன்ட்ரோ ஆகிறாங்க அப்படின்னா மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறமா ஹீரோயின் அந்தஸ்துலாம் கிடையாது, அவங்களே மெயினாக வச்சு கூட படங்கள் வரிசையாக வர ஆரம்பிக்கும். அந்த வரிசையில் நிறைய ஆக்டர்ஸ் அவங்களோட டேலண்ட் வந்து தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து மையப்படுத்தி எடுக்கப்படக்கூடிய படங்களில் தொடர்ந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களையும் வந்து மென்ஷன் பண்ணலாம். அந்த வரிசையில் மடோனா செபாஸ்டின் அவங்களோட நடிப்பில் ஹார்டின் அப்படின்னு ஒரு படம் கடந்த வாரம் வந்து ரிலீஸ் ஆச்சு. லோ பட்ஜெட் கேட்டகரியில் இந்த படம் ஒன் ஆஃப் ஒரு மூவியாக ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம் இந்த மாதிரி வெல்கம் மக்கள் வந்து கொடுத்தாங்க. ஒன் வீக்கெண்டில் மொத்தமாக 13 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக ஹார்டின் திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. தமிழ் சினிமாவில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கான கம்பேக்கான மூவி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் ஆக்டர் பிரஜன் அவர் வந்து டாப்பில் வைக்கலாம். அவரோட நடிப்பில் கடந்த வாரம் அந்தரன் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. த்ரில்லரை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்களில் இந்த படத்துக்கு ஆவரேஜான ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வெளிவட்டார தகவல்கள்லாம் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத் ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சிருக்கு அந்தரன் திரைப்படத்துக்கு. பிகாஸ் எஸ், அஃப்கோர்ஸ் த்ரில்லர் அடிப்படையாக வச்சு வரக்கூடிய படங்களுக்கு மக்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படம் ஓரளவுக்கு சுமாரான ஒரு படமாக வந்து ஓடிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் இந்த மாதிரி வெல்கம் வந்து மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் அந்தரன் திரைப்படத்துக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக அந்தரன் திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக லோ பட்ஜெட் கேட்டகரியில் அங்கீகாரம் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எப்போ எடுக்கப்பட்டது, எப்போ முடிஞ்சதுன்னு நமக்கு வந்து தெரில. ஆனால் திடுப்புன்னு வந்து ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சு நிறைய படத்துக்கு போட்டியாக தைரியமாக நாங்களும் களத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட டீம் நிறைய நியூ ஆக்டர்ஸ்லாம் படத்தில் வந்து இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. முக்கியமாக மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா விளையாட்டுத்துறையில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த விளையாட்டுத்துறையில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படின்றத அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டீமுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. வேர்ட் ஆஃப் மவுத் ஓரளவுக்கு டீசெண்டாகவே வந்து அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் அங்கீகாரம் திரைப்படத்துக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம், 4 லட்சம், 7 லட்சம் இந்த மாதிரியான வெல்கம் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் வீக்கெண்டில் அங்கீகாரம் திரைப்படத்துக்கு கிடைச்ச மொத்த கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபாய் கலெக்ஷனாக கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக அங்கீகாரம் திரைப்படம் நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு.
பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டில் அடுத்ததாக எந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா ஆர்யா அவரோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனந்தன் காடு இதுதான் படத்துடைய டைட்டில். நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் கூட நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆன காரணத்தினால இந்த படத்துக்கான வெல்கம் அப்படின்றது ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் வித்தியாசமான கண்டென்ட்டோட இந்த படத்தோட டீம் களத்தில் இறங்கி ப்ரொமோஷனாக பண்ணி படத்தை வந்து உருவாக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 3 டே கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 8 லட்சம், 9 லட்சம், 15 லட்சம் இந்த மாதிரியான வெல்கம் தான் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 1 வீக்கெண்டில் மொத்த கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு ஆனந்தன் காடுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 50 லட்ச ரூபாய் தான் கலெக்ஷன் கிடைச்சிருக்கு. அதன் காரணமாக ஆனந்தன் காடு நம்மளுடைய ஷோவில் பிலோ ஆவரேஜ் கேட்டகரியில் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த ஹீரோவுக்கு எப்போ கம்பேக்கான மூவி கிடைக்கும், எப்போ அவரோட கெரியரில் ஒன்ஸ் அகேன் ஒரு சூப்பரான ஒரு மூவியை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த திரைப்படம் தான் கருப்பு. சூர்யாஸோட கரியரில் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன படம் இந்த படம் தான். இது வரைக்கும் சக்கப்போடு போட்டுருக்கக்கூடிய இந்த திரைப்படத்துக்கு இப்பயும் வந்து மக்களோட வெல்கம் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த படம் இது வரைக்கும் எவ்வளோ நாள் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 நாட்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்பயும் தியேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தோட டீமுக்கு நம்ம டீம் சார்பாக வாழ்த்துக்கள். ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற செகண்ட் செக்மெண்ட் இந்த வார நியூ என்ட்ரி. இந்த வார நியூ என்ட்ரியில் எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே ஈகராக இந்த படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ப்ரொமோஷனாக அப்படி பண்ணியிருந்தாங்க, சாங்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நல்லா வைரலாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட பேர் கட்டா குஸ்தி 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு மக்கள் சூப்பரான ஒரு வெல்கம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக செகண்ட் பார்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்கி ஒர்க் அவுட்லாம் பண்ணி சூப்பரான கதைகளத்தோட வித்தியாசமான ஒரு டீமோட எஸ் அஃப்கோர்ஸ் லீடு கேரக்டர் வந்து அவரே தான், விஷ்ணு விஷால் தான் நடிச்சிருக்காரு. ஃபிலிம் லீட் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா லட்சுமி. அதே டீம் தான், பட் இருந்தாலும் ஒரு சில முக்கியமான கேரக்டர்லாம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து உள்ள ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. சக்கப்போடு போடுமா, ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கொடுத்த வெல்கம் மக்கள் இந்த படத்துக்கும் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய படத்துக்கு போட்டியாக கட்டா குஸ்தி 2 களத்தில் இறங்கியிருக்கு. அடுத்ததாக இந்த வார நியூன்ஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கல்யாண் கே ஜெகன். இவரோட டைரக்ஷனில் டார்க் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. த்ரில்லரை வந்து ஹாரர் வந்து அடிப்படையாக வச்சு இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் வித்தியாசமான ஜர்னல்லாம் நிறையவே இருக்குது. பட் இருந்தாலும் ஹாரருக்கு இருக்கக்கூடிய மவுஸ் எப்பயுமே வந்து டாப்பு தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்க்கும்போது பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதன் காரணமாக ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் ஹாரரை பேஸ் பண்ணி ஒரு படத்தை நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஃபீல் பண்ண போகிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் கார்த்திக். காளிதாஸ் 2 அப்படின்னு ஒரு படம் ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. அதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் அஜய் கார்த்திக். இந்த படத்தில் லீட் கேரக்டரில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ரீசெண்டாக நம்மளை விட்டு மறைந்த நம்ம பாக்கியராஜ் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த திரைப்படம் தான் கடைசி திரைப்படம். முக்கியமான கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவரை நீங்கள் கடைசியாக ஒரு பெரிய ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆக்டர் விடிவி கணேஷ் அவரும் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படமும் நிறைய படத்துக்கு போட்டியாக மீடியம் பட்ஜெட் கேட்டகரியில் ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக லோ பட்ஜெட் கேட்டகரியில் சந்திரகுமார் இவரோட டைரக்ஷனில் புத்தம் புது நேரம் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் டேரக்டராக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரிங்க, சினிமா துறையில் எங்கே இருக்கும்போதே இளமையாக இருக்கும்போதே இப்போ வந்து கால் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில் இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. நீங்களும் இந்த படத்தோட டீமுக்கு சப்போர்ட்டை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நிறைய படத்துக்கு போட்டியாக ஒரு சில பெரிய படத்துக்கு போட்டியாகவும் இந்த படம் தைரியமாக களத்தில் இறங்கியிருக்கு. மக்களோட வெல்கம் எப்படி கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த வாரம் கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். இந்த வார நியூன்ஸில் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரி பாபு இவரோட டைரக்ஷனில் இருமுனை அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இவரே தான் இந்த படத்தில் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவரே வந்து ஹீரோவாகவும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இவரை தாண்டி நிறைய புதுமுகங்கள் படத்தில் இன்ட்ரோ வந்து ஆகியிருக்காங்க. ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டும் படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கூடிய சினிமா பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறையில் மட்டும் கிடையாதுங்க, பல்வேறு துறைகளில் என்னோட டேலண்ட்டை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக் இந்த மாதிரி பல்வேறு டேலண்ட்டை வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் அப்படி வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. போட்டிகள் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ்லாம் வந்து பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கிரி பாபு இந்த படத்தில் 2 எஸ் அஃப்கோர்ஸ் டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் 2 டிபார்ட்மெண்ட்லையும் பட்டை கிளப்பியிருக்காராம். இந்த படத்தோட டீமுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தேட்டரில் போய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பேன் இண்டியா மூவி இந்த ஹேஷ்டேக்கில் வரிசையாக மாதத்துக்கு அட்லீஸ்ட் 2 படமாச்சு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன்லாம் பண்ணாங்க. படத்தோட பேர் நாகபந்தம் த சீக்ரெட்
ட்ரெஷர் அப்படின்ற டைட்டில் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. சீக்ரெட் ட்ரெஷர் அப்படின்னாலே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டைட்டிலே வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து அப்படி ஹைட் ஆன் பண்ணியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் பெரிய எதிர்பார்ப்பு நடுவில் படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பல்வேறு மொழிகளில் பேன் இண்டியா லெவலில் டப் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் நிறைய படத்துக்கு போட்டியாக இந்த படம் களத்தில் இறங்கியிருக்கு. பட் இருந்தாலும் தமிழ் படத்துக்குலாம் போட்டியாக இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஷுவல்ஸ் இந்த படத்தில் வேற லெவலில் இருக்குமா. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற தேர்ட் செக்மெண்ட் ரெடி ஃபார் த ரேஸ். ஜூலை 10ஆம் தேதிக்காக தமிழ் சினிமாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் அந்த டேட்லேயாச்சு சொன்ன மாதிரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே பல பேர் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய முரளி. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போய் ஃபைனலாக இந்த டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ் பாஸ்கரன் அவர் தான் டேரக்டர் ஃபார் திஸ் மூவி. இதய முரளி இந்த படத்தோட ஹீரோ யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதர்வா அவர் தான் லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி. கயோடு லோகர், பிரிட்டி முகுந்தன் இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. படம் சொன்ன மாதிரி இந்த டேட்லயாச்சும் ரிலீஸ் ஆகுமா இல்லைனா தள்ளி போகுமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் மகேஷ் ராஜேந்திரன் இவரோட டைரக்ஷனில் லவ் ஓ லவ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட லீட் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவேஷ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஹீரோவா லீட் கேரக்டரில் யார் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்ததுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம தனுஷ் சார் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரோட ரிலேட்டிவ் அதில் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். அவர் தான் இந்த படத்துலையும் ஹீரோவா பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இவர் தானே நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா KS ரவிக்குமார் அவர் வந்து பட்டை கிளப்பியிருக்காராம். ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. வனிதா விஜயகுமார் இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக ஒரு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஜூலை 10th. எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய பட்ஜெட் மூவி ரிலீஸ் ஆக போகுது இதய முரளி. அந்த படத்துக்கு போட்டியாக இந்த படமும் தைரியமாக களத்தில் இறங்குது. மேபி யோசிச்சிருக்கலாம் ஆகாஷ் பாஸ்கரோட டைரக்ஷனில் இதய முரளி தள்ளி போயிட்டே இருக்குது. திருப்பியும் தள்ளி போனாலும் போகலாம், நம்ம வந்து இந்த டேட்டை லாக் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லியும் பிளான் பண்ணியிருக்கலாம் மேபி இந்த டீம். அடுத்ததாக லோ பட்ஜெட் கேட்டகரியில் வெங்கடரமணன் ராஜகோபால் இவரோட டைரக்ஷனில் முதற் கனல் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரா. எஸ் அஃப்கோர்ஸ் இவரை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஆடியன்ஸ். பட் இருந்தாலும் நிறைய புதுமுகங்கள் இந்த படத்தின் மூலமாக இன்ட்ரோ வந்து ஆகுறாங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பல்ஸ் வந்து எது பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னா உண்மை சம்பவங்கள் வந்து அடிப்படையாக வச்சு படங்கள் வருது அப்படின்னா அதை வந்து உற்று நோக்கி எஸ் அஃப்கோர்ஸ் தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களோட சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மை சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. படத்தோட இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணால் தெரிஞ்சிடும். ஜூலை 10ஆம் தேதி இதய முரளி பெரிய கேப்புக்கு அப்புறமா ஒரு வருஷம் ப்ரொமோஷனுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போகுது. இதே மாதிரி தாங்க கிட்டத்தட்ட 2-3 மாதமாக இந்த படமும் தள்ளி போயிட்டே இருக்குது. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவங்களை வந்து அடிப்படையாக வச்சு படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்களாம். படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிட்டே இருந்தது. பிகாஸ் கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த படத்தோட டீம். 2-3 மாதமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து வரிசையாக வந்துகிட்டே இருந்தது. அதன் காரணமாக இந்த படத்தோட டீம் இந்த படத்தை வந்து தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக இந்த டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 8 தோட்டாக்கள் படத்தை வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஹீரோவாக பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துரு பார்த்தீங்களா வெற்றி. அவர் தான் இந்த படத்துலையும் ஹீரோவாக பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அவரோட கெரியரில் வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு மக்கள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பிகாஸ் கண்டென்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். உண்மை சம்பளம் வந்து அடிப்படையாக வச்சு தொடர்ந்து அவரோட படங்கள் வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால மக்கள் இவருக்கு வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த படத்தோட ஃபீமேல் லீட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிகிடா சாகா. ஜூலை 10ஆம் தேதி எவ்வளோ படங்கள் வேணால் வரட்டும்ப்பா, இந்த படத்துக்கு தான் நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்தோட பேர் என்னது கெஸ் பண்ணியிருப்பீங்க. படத்தோட பேர் ஈவில் டெட் பர்ன். ஹாலிவுட்லேருந்து தரமான ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஹாரரை வந்து பேஸ் பண்ணி எவ்வளோ படங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த படத்தோட மூவி சீரீஸை நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம். தி பெஸ்ட் ஹாரர் மூவி எதுன்னு கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மூவி ஈவில் டெட் தான். அந்த வரிசையில் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா பெரிய ஸ்க்ரீனில் போய் நமக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு. விஷுவல்ஸ் எப்படி இருக்க போகுது, எப்படிலாம் வந்து பயமுறுத்தக்கூடிய காட்சிகள்லாம் வந்து இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பல படங்களுக்கு போட்டியாக ஹாலிவுட்லேருந்து தரமான ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது ஆன் ஜூலை 10th. ராஜ் பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற 4th செக்மெண்ட் த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம்ஸ். நம்ம பல பேரோட வாழ்க்கையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஸ்பிரேஷனான ஒரு லைஃப் ஜர்னி வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையெல்லாம் வந்து படமாக எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பல பேரோட வாழ்க்கையை வந்து நம்ம யோசிச்சு வச்சிருப்போம். அந்த மாதிரி GD நாயுடு இவரோட வாழ்க்கையை வந்து படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி படத்தோட டீம் களத்தில் இறங்கினாங்க. கிருஷ்ணகுமார் ராம்குமார் அந்த ஒரு படைப்பை வந்து உருவாக்கி முடிச்சிருக்காங்க. ஜூலை 17ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபைனலாக இந்த டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதான். எவ்வளோ படங்கள் வந்தாலும் சரி நாங்கள் அப்படி தனித்துவமாக நிற்போம்ப்பா, ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி டேட்டை வந்து லாக் பண்ணிட்டாங்க. இந்த
படத்தோட டீம். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் மாதவன். பிரியாமணி அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி. இவங்களை தாண்டி நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தம்பிராமையா, சத்யராஜ் சார், துஷாரா விஜயன், இந்த மாதிரி நிறைய பேர் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனல் டேட் வந்து லாக் பண்ணியிருக்காங்க GDN, அதாவது GD நாயுடு ஆன் ஜூலை 17. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்களோட நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட பேர் ஓ சுகுமாரி. டைட்டில் வித்தியாசமாக இருக்குல்ல, படமும் அதே மாதிரி தாங்க வித்தியாசமாக இருக்குமா. கண்டிப்பாக வந்து ஃபேமிலி டான்ஸோட வந்து படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்து சீட் பண்ணவே மாட்டாங்கன்னா இந்த படத்தோட டீம். நிறைய விஷயங்கள், ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் வந்து படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா கொடுக்குற காசுக்கு ஒருத்தான ஒரு மூவியாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓ சுகுமாரி டீம். படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ரிவீல் பண்ணாமையே இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக வந்து அந்த டேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் ஜூலை 17. ஸோ ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பல வருஷம் கழிச்சு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா பெரிய ஸ்க்ரீனில் நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். அடுத்ததா பாரி இளவழகன் இவரோட டைரக்ஷனில் அன்பே டயானா அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எஸ், அஃப்கோர்ஸ் பாரி இளவழகன் யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜமா அப்படின்ற ஒரு படத்தில் வந்து லீட் கேரக்டரில் நடித்தார் பார்த்தீங்களா, அவர் தான் இவர். பாரி இளவழகன் டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் ரெண்டுமே இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. இதுலேயும் வந்து கதைக்களம் வித்தியாசமாக இருக்குமா. ஜமாவோட கேரக்டரைசேஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதோட கதை அம்சமே வித்தியாசமாக இருக்கும். இது வந்து டோட்டலாக வந்து ஆப்போசிட் ஜர்னர் அப்படின்றது நம்ம எல்லாமே வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டீசர் ட்ரெய்லரில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கு நல்ல வெல்கம் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. டீசர் அண்ட் ட்ரெய்லருக்கு கொடுத்த வெல்கம் படத்துக்கும் கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து ஆக்டிங் வைஸ் வந்து பட்டை கிளப்பியிருக்காராம் பாரி இளவழகன். முக்கியமான கதாபாத்திரத்தில் ஆக்டர் சேத்தன் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஃபைனல் டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன் ஜூலை 17. அடுத்ததான் மீடியம் பட்ஜெட் கேட்டகரியில் பிளாக் கோல்டு அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பிளாக் கோல்டு டைட்டிலே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வச்சுருக்காங்க. கதைக்களமும் அதே மாதிரி தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்டர் வெற்றி அவர் தான் லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி. முக்கியமான கதாபாத்திரத்தில் நிலகல் ரவி அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் இதில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாலும் கூட படத்தோட ரிலீஸ் டேட் இது வரைக்கும் வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாகவே வச்சிருக்காங்க. மேபி ஜூலை 17 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருக்கும். பிகாஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போவே ப்ரொமோஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீம். அடுத்ததான் மீடியம் பட்ஜெட் கேட்டகரியில் காலிங்கன் இவரோட டைரக்ஷனில் பகவான் அப்படின்ற டைட்டிலில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆரி அர்ஜுனன் அவர் தான் வந்து லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. இவர் யாருன்றது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒன் ஆஃப் த முக்கியமான ஒரு டைட்டில் வின்னர்ன்றதும் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 100 Days ஷோ இவரோட பெரிய கேப் கிட்டத்தட்ட பல வருஷம் கேப்புக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து இப்போ வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஒரு சில காரணங்களால் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஃபைனலாக இந்த படம் வந்து அப்டேட்டே இல்லாமல் இருந்தது. இப்போ ஃபைனலாக அப்டேட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி மேபி ஜூலை 17 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வெளிவட்டார தகவல்கள்லாம் நம்மளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. முக்கியமான கதாபாத்திரத்தில் எஸ், அஃப்கோர்ஸ் ஆடுகளம் நரேன் அவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. புஜிதா அவங்க தான் வந்து ஃபீமேல் லீட் ஃபார் திஸ் மூவி. ஜூலை 17 நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் இருந்தாலும் மக்களோட பார்வை, எல்லாரோட பார்வையும் வந்து இந்த படத்தின் மேலே தான் இருக்குது. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகுடம். லீட் கேரக்டர் ஃபார் திஸ் மூவி ஆக்டர் விஷால். டைரக்டர் ஃபார் திஸ் மூவி சேம் விஷால். 2 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பியிருக்காராம். வேறு லெவலில் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காராம் ஆக்டர் விஷால். டேரக்டராகவும் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போயே வந்து ப்ரொமோஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. துஷாரா விஜயன் மற்றும் அஞ்சலி 2 பேருமே வந்து ஃபீமேல் லீடாக வந்து இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டேரக்டராகவும் ஜெயிப்பாரா நம்ம ஆக்டர் விஷால் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு டேட்டை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஜூலை 17. கண்டிப்பாக ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்து ரசிச்சிருப்பீங்க. இதேமாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from this is Vinod Sukumaran signing off. Raj Box Office. Bye bye.